சிவா இங்க பாருங்க. இதெல்லாம் தான் எடுத்தேன். இந்த பாட்டு தான் சிவா. The home management, budgeting, அப்புறம் the formation of a problem, making a model, solution. ஆ validation of a model, feedback இது வரைக்கும் எடுத்தேன் சிவா. அதுக்கப்புறம் analytical method trial. இப்ப எப்படி கேக்குறது? பரவாயில்லையா? ஆ இப்போ மூணுமே என்ன? அதுக்கப்புறம் வந்து these are the various techniques used in OR. இது இன்னும் நான் எடுத்துன்னு போல உள்ள. இதோட ஒரு பார்ட் தான் நம்ம பின்னாடி இப்ப பார்க்க போறோம் இல்லையா? சோ இது வரைக்கும் முடிச்சிச்சு வா. ஐடியலி இது வரைக்கும் முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். தியரி தான் முடிச்சேன். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு என்ன எடுக்க போறேன் தெரியுமா? இப்ப ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்னா என்ன மாதிரி டெக்னிக்ஸ்? மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நீ உங்களை கூட எல்லாரையும் பார்க்காம எழுத சொன்னேனே சிவசங்கரி உங்களை ஸ்ரீதேவிலாம். இந்த பாட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டு எடுத்துட்டு இந்த பாட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இதோட பேசிக்கா என்ன எடுத்துட்டு ஓவர் லிமிடேஷன்ஸ் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ஹை லெவல் இருக்குல்ல பாயிண்ட்ஸ் எப்படி வருது அது இந்த குட்டி எக்ஸாம்பிள் நம்மளோட ருட்டீன் ஷெட்யூல் அதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு மேஜரா அந்த தியரி தான் கவர் பண்ணுவேன் சிவா. இந்த பார்ட் ஆஃப் இட் தான் கவர் பண்ணுவேன். அது ரெக்கார்டிங்கும் நான் அமுச்சு விட்டுறேன். நாளைக்கு தான் நான் இந்த சம்ஸ் போவேன். அதாவது எல்பியோடது கூட எல்பிபியோடது கூட கிடையாது. 12th இருக்கிற அந்த அசைன்மெண்ட் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடு அதை கோத்ரூ பண்ண போறேன். எந்த சம் உங்களுக்கு நான் சொல்லாம விட்டுருந்தேன் இல்லையா? அந்த சம் அவங்களுக்கு சொல்லித்தர போறதில்ல. உங்களுக்கு எந்த சம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேனோ அந்த சம் சொல்லி தரப்போறேன். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணும்போது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் சிவா. ஓகே. ஸோ உங்களுக்கு எடுத்தது அதாவது உங்களுக்கு ஸ்ரீதேவி சிவசங்கரி கவர் பண்ணது இவங்களுக்கு கவர் பண்ணாதது அந்த பாட்டு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நான் கவர் பண்றேன் மார்னிங் டைம்ல. ஈவினிங் டைம் வரும்போது இருக்க பாட்டு உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ம். இல்ல முடிக்கல சிவா. மாடியூல் 2ல நானும் 5 சம் இருக்கு. அதை தவிர ரெடி எல்லாம் இருக்கு. இந்த சம் இது விட்டு போயிட்டு 29. illustration 19th. So ஸ்ரீதேவி சிவசங்கரிக்கு நான் overall சொன்னேன். மார்ஜினல் காஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணி சொன்னேன் சிவா. இது ஆக்சுவலா கொஞ்சம் மார்ஜினல் காஸ்டிங்கோட கனெக்ட் ஆகுது சிவா. அதனால நாங்க ஓரலா அப்படியே டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ அவங்க வந்து ஆமா
ஓரலா டிஸ்கஸ் பண்ணினோம். இது பண்ணும்போது ஒரு நாள் என்னால ரெக்கார்டிங் பண்ண முடியல அந்த பார்ட்ட. ஸோ ஒரு காம்பினேஷனா ஒர்க் அவுட் ஆச்சு. Okay. Illustration 19. A company planning to manufacture household cooking range has to decide on the location of the plant. Three locations are being considered. Patna, Ranchi, Dhanbad. Okay. ஒரு கம்பெனி வந்து குக்கிங் ஹவுஸ்ஹோல்டு குக்கிங் ரேஞ்ச் வந்து இது பண்றாங்க. மேனுஃபேக்சர் இது பண்றாங்க. அவங்களுக்கு வந்து லொகேஷன் ஆஃப் த பிளான்ட் வந்து டிசைட் பண்ணும். 3 லொகேஷன் சூஸ் பண்றாங்க. பாட்னா, ராஞ்சி அண்ட் தன்பாடு. இதோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 30 lakhs, 50 lakhs, 25 lakhs per annum. வேரியபிள் காஸ்ட் வந்து 300, 200, 350. The expected sales வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 700 per unit ஆ. Find out the range of annual production sales volume for which each location is most suitable. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா annual production sales production bar sales volume ஒரு லொகேஷனுக்கும் எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 3 லொகேஷன்ஸ்ல பெஸ்ட் லொகேஷன் சூஸ் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட ப்ரொடக்ஷன் சேல்ஸ் வால்யூம் 18,000 யூனிட்ஸாக இருக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் டேக் பாட்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சம்மோட ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்றேன். இப்போ அவங்க வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பாட்னாது எடுத்துக்கலாம். பாட்னால என்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் பாட்னாவோடது 30 lakhs. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 300 ரூபாய் அது கொடுத்துருக்காங்க. த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த 5,000, 10,000, 15,000ன்றது வந்து இது ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத எப்படி சொல்றது, 10,000, 20,000, 30,000 கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து இது ஒரு அசம்ஷன் வச்சிருக்காங்க. 5,000, 10,000ன்றது ஜென்ரலா என்ன அர்த்தம்? ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் டீடைல்ஸ் இப்படி போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும், அப்புறம் வேரியபிள் காஸ்ட். மார்ஜினல் காஸ்டிங் அப்படி தானே பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, சிவா? ஸோ இப்போ நம்ம எப்படி நம்மளோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? பர் யூனிட், அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், டோட்டல் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து பர் யூனிட் கான்செப்ட் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து 30 lakhs தான். வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 300. இப்போ லெட்ஸ் சே ஒரு 1000 யூனிட் நான் வச்சுக்கிறேன், 1000 யூனிட்னு வச்சுக்கிறேன். 1000, அப்புறம் வந்து அப்போ 300 இன்டூ 1000 எவ்வளோ வரும்? ஸோ அரவுண்ட் 3 lakhs. ஆமா, 3 lakhs வருது. ஸோ இப்போ 3ன்னு போட்டுக்கலாமா? அப்போ மொத்தமா இதோட காஸ்ட் எவ்வளோ வருது? 33 lakhs. 1000 யூனிட்டுக்கு 33 lakhs வருது. இப்போ இதையே வந்து நான் பாட்னாக்கு வச்சிருக்கேன். இதை அப்படியே நான் வந்து ராஞ்சிக்கு ஷேடோ பண்றேன். அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஆமா, அசம்ஷன் தான். ஆமாம்மா. ம் ம் இப்போ அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து 1000 எடுத்திருக்கேன். இந்த சம்லே இல்லாதது தான் அந்த யூனிட்ஸ். ஓகேவா? ரேஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு 500, இப்போ 1000 எடுத்திருக்கீங்களா, அடுத்தது ஒரு 2000 எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த 2000 அப்படியே டபுள் பண்ணுங்க, 4000, 4000 அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, 8000. அந்த சீக்வன்ஸ்ல எடுத்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆ ஓகே கணேஷ்மா. ம் ஒரே நிமிஷம் கணேஷ்மா. பட் ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஒரே நிமிஷம்
ரேஞ்ச் ஆஃப் ஆனுவல் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து அவங்க இது மாதிரி சொல்றாங்க. ஒரு ஒரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த இது மாதிரி சொல்றாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் இந்த கான்டெக்ட்ல அப்படி வருது. ஸோ அதுதான் கீர்த்தனா. கீர்த்தனா கேட்டிங்களா டவுட்? நந்தனாவா? நந்தனாவா? கீர்த்தனா இப்ப 1000 இருக்குல்ல கீர்த்தனா, இப்ப நான் அடுத்தது 2000 போட்டு காமிப்பேன். அப்புறம் அப்படியே டபுள் பண்ணுங்க 4000 அப்படி போட்டு இப்ப காமிக்கிறேன். ஓகே. இப்ப ஜஸ்ட் நம்ம சும்மா மூணுத்தையும் இது பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்க்கு வந்து எவ்வளவு சொல்றாங்க? 50 லட்சம். ஸோ 50. இதுல வந்து நம்மளுக்கு வந்து 200. ஸோ 200 இது போட்டானாக்கா 2 lakhs. ஸோ 2 இது 52 lakhs. அதே மாதிரி அடுத்தது வந்து தன்பாட். தன்பாடுன்ற இடம் எங்க இருக்கு? தன்பாட் யாருக்கா தெரியுமா? தன்பாட் ஜார்க்கண்ட்ல இருக்கா? ஓகே. ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ ஜார்க்கண்ட், ராஞ்சி, பாட்னா. பாட்னா வந்து டெல்லி பக்கத்துல. ராஞ்சி எங்க இருக்கு? ஓ ராஞ்சியும் இருக்கா? ஜார்க்கண்ட். ஓ மூணுமே ஜார்க்கண்ட்குள்ள. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இது மூணும் இருக்கா? இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இதுக்கு எவ்வளவு சொல்றாங்க? 25 lakhs. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350. அப்போ இது ஒரு 3.5. சாரி. ஸோ 28.5. இப்போ இதே இந்த ட்ரெண்ட் பாருங்களேன். இங்க 33 வருது பாட்னால. அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா ராஞ்சியில வருது. அதோட தன்பாடுல வந்து இதுதான் ராஞ்சி ஜாஸ்தி. இப்போ நான் ரேட்டிங் போடணும்னா 1, அப்புறம் இவங்க 2, இப்போ இவங்க 3. ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ராஞ்சி டோட்டல் காஸ்ட், அதுக்கப்புறம் பாட்னா, அதுக்கப்புறம் 5000. 25. 1. இது 1 ரேட்டிங் நம்ம போட்ட மாதிரி. இது 2 ரேட்டிங்கா, இது 3 ரேட்டிங். நீங்க என்ன நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வேணா போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ இதை நான் 1000 இருக்குல்ல, இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு அப்படியே ஷேடோ பண்றேன். கீழே இப்போ இது 1000. இது அப்படியே வந்து நம்ம 2000 வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே 2000னா வந்து 6 lakhs கரெக்டா? 6, இது 4, இது 7.5. அதே மாதிரி 1 2 3 திருப்பி 4000. ஆமா ஆமா சிவா, ஆமா. ப்ராக்டிக்கல் எல்லாம் அசம்ஷன்ஸ் தான் சிவா. அக்யூரேட் நம்பர்ஸே கிடைக்காது சிவா நம்மளுக்கு. எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். அதனால தான் நம்மளுக்கு. ஆமா ஆமா ஆமா. அதாவது அந்த அசம்ஷனே எப்படின்னா, நீங்க அந்த ட்ரெண்ட் லாஸ்ட் 1 year டேட்டா வச்சு எடுக்கணும். லாஸ்ட் இம்மீடியட் லாஸ்ட் 3 months. இப்போ வந்து திடீர்னு அங்கே கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்க்கணும். அந்த இப்போ நான் இப்போ ஒரு அசம்ஷன்ஸ் எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2000 யூனிட் எனக்கு இந்த மாசம் நான் சேல் ஆகும்னு சொல்றேன்னா, இப்போ ட்ரம்ப் போட்டிருக்காரு பாத்தீங்களா பெரிய டாக்ஸ்? பாத்தீங்களா?
படிச்சீங்களா அத? ம். நாளையிலேருந்து அது இது பண்றாங்க. அதனால போர்ட்ல எல்லாம் எல்லா ஸ்டாக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சமரசம் பேச்சு போய்க்கொண்டு இருக்கிறதுன்னு போட்டாங்க. அதுல ஒரு நியூஸ் பார்த்தேன். ம், அவர் பேர் என்ன? ரஷ்யாவோட ஹெட் புட்டின்னா புட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல. புட்டினோட பப்பெட் வந்து ட்ரம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன ஒன்றும் தெரியல. அதுல வந்து இம்பாக்ட் ஆகும்பா. இப்போ எனக்கு இது இம்பாக்ட் ஆகுறதுல இப்போ என்னோட இந்த மாசம் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாம் இம்பாக்ட் ஆகும். அப்போ நான் இமீடியட்டா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வரும்போது டிமானிட்டைசேஷன் நடந்தது இல்லை 2000 எப்போ இல்ல 18 டிமானிட்டைசேஷன் நடந்ததா? நாங்க அந்த வாட்டி 17ல நடந்ததுல அந்த வாட்டி இது போடும்போது ஆம், எங்களோட மந்த்லி ஃபோர்காஸ்ட் போடும்போது அப்படியே இதே திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. எதுவுமே எங்களால ஒரு ஒரு ட்ரெண்ட் வச்சு நாங்க பண்ணக்கூடாது. அப்போ வந்து ஹியூஜ் எக்கனாமிக் ஸ்லோ டவுனு, ஃப்ளோ கிடையாது மார்க்கெட்ல. அப்போ மேஜரா வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் ரீச் ஆனா போதும் கம்பெனிக்கு. அப்படி வந்து யூ ஹேவ் டு கம் அப் வித் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க வந்து இந்த பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணோம். அப்போ பேப்பரை ரெஃபர் பண்ணி அப்போ வந்து இந்த இந்த ஸ்லோ டவுன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இப்போ எப்போ வந்து கரெக்டாக திருப்பி மார்க்கெட் ரெஸ்யூம் ஆகும், ஸோ இந்த ஸ்லோ டவுன்னால எங்கெல்லாம் இம்பேக்ட் ஆயிருக்கு, ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படிலாம் இம்பேக்ட் ஆயிருக்கு, இம்பேக்ட் ஆகும் ஆக்சுவலாக. டிமானிட்டைசேஷன் போது பயங்கரமாக இம்பாக்ட் ஆச்சு. ஸோ ஆக மொத்தம் 2 months டிலேயாக தான் எல்லாமே நடந்தது. அப்போ அந்த 1 month ஃபோர்காஸ்ட் மட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக பேச சொன்னாங்க. ஸோ இப்போ எனி ஃபோர்காஸ்ட் வந்து we should take it into consideration the changes whatever is happening in கவர்மெண்ட்ல. இப்போ இந்த ட்ரம்ப் போட்டிருக்காங்கல்ல சிவா, இப்போ எல்லா கம்பெனிலையும் அப்படியே குழம்பின்னு இருப்பாங்க. என்ன பண்றது, ப்ரொடக்ஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ அது ஒரு சார்ட் இருந்தது சிவா, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒன்னொன்னு போட்டிருந்தாங்க. இந்த சார்ட் இருந்தா பாக்குறேன். அதுல எப்படின்னா இந்தியாக்கு என்ன, ஜப்பானுக்கு எப்படி எஃபெக்ட் ஆயிருக்கு, சைனாக்கு எப்படி எஃபெக்ட் ஆயிருக்குன்னு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆஹ் இந்த காலம் மட்டும் எப்பவுமே ஆட் பண்ணுவோம் சிவா. நம்ம லாங் ரன் டைனமிக்னு ஒரு காலம் எப்பவுமே ஆட் பண்ணிப்போம். லாங் ரன் டைனமிக்ன்றது வந்து அடுத்த 10 இயர்ஸ்ல இந்த இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் என்னன்னு ஆட் பண்ணிப்போம். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் சிவா. ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்டோட டைப் வச்சு ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த லாங் ரன் டைனமிக்ன்றது காலம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டை இன்னும் எவ்வளோ வருஷம் நம்ம கிட்ட இருக்கும், ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால நம்மளுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் நம்ம இன்கர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் இது ஒரு காலம் போடுவாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யூஎஸ் வந்து லாங் ரன்ல இதுவா இருக்கணும் அப்படின்னா இது வந்து நல்லது. இப்ப பார்த்தா அவங்களுக்குலாம் ப்ராப்ளமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. அவங்க அவங்க கண்ட்ரிக்கு. நான் அந்த இது காமிக்கிறேன். அந்த பெரிய ஒரு இது இருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் இன் சார்ட் முடிஞ்சா நான் நாளைக்கு வந்ததுன்னா அதை கொஞ்சம் 10 minutes டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா அதெல்லாம் எடுத்துக்கணும் சிவா. அதுக்கு தான் வந்து இந்த ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் அங்கதான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்றதுக்கான அத்தாரிட்டி காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு. நம்மள பயங்கரமா நம்புவாங்க சிவா. ஆனா நம்ம இப்ப நம்ம போடுறோம்னு வச்சுக்கோ, இப்ப எனக்கு எனக்கு வந்து 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு,
நான் இப்ப பிகினர்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சீனியர் காஸ்ட் அக்கவுண்டன்ட் இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல நான் வந்து ஒரு நல்ல 8 இயர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் இது பண்ணிட்டேன், நிறைய எக்கனாமிக் ஸ்லோ டவுன்லாம் பார்த்துட்டேன், எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா நம்மள நம்புவாங்க ஆக்சுவலா ஆர்கனைசேஷன்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஒன். அப்படியா? தெரியலையேடா. என்ன ப்ராப்ளம் தெரியல. அப்படியா? எனக்கு என்னன்னே தெரியலையே சிவா. எனக்கு கொஞ்சம் அப்படின்னு தான் சொல்லுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ அதுதான் சிவா. யூ கேன் ஆல்வேஸ் கிவ் யுவர் ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ். ஸோ வென் எவர் த கொஷின் சேஸ் ரேஞ்ச், ட்ரை டு ஹாவ் அ ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். பட் ட்ரெண்ட் என்னமோ மாறவே மாறாது, அதே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸு, இங்கே ஒரு 8, ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க சிவா? சொல்லுங்க. இதே ட்ரெண்ட் ஏன் சிவா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு? ஃபிக்ஸட் காஸ்ட் மாறல, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டும் மாறல. நான் யூனிட்ஸை தானே இது பண்ணுறேன். ஸோ இதுதான் ஸ்டோரி லைன். என்னதான் நான் ட்ரெண்ட் பண்ணாலும் நீங்களே பாருங்களேன், நான் ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணேன். இந்த 10,000 யூனிட்ஸ்க்கு இவன் ஒரு ரேட்டிங், ரெண்டாவது ரேட்டிங், மூணாவது ரேட்டிங், ரெண்டுமே 60 லேக்ஸ் வந்திருக்கா இதில்? ஓகே. இங்கே ஒன்று ரெண்டு. ஓகே. ஓகே. எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம், எங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும்னா, ஆஸ் ஃபார் அஸ் த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இதை விட ஜாஸ்தி ஆகாம போகாத வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்ஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அது நம்ம மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருக்கோங்களே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சிவா. இங்கே வந்து 70, இங்கே 10,000 யூனிட்ஸ்க்கு 60 லேக்ஸ், இங்கே இங்கே 60 லேக்ஸ். ஆனால் இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 30 லேக்ஸ் தான், இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 25 லேக்ஸ். அதனால இந்த இடத்துல ஈக்குவலைஸ் ஆகுறது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 50 ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருது. ஆனால் இங்கே ஸ்டில் வந்து 30 லேக்ஸு, இங்கே ஒரு 45 லேக்ஸு, 75 லேக்ஸு. இங்கே ஈக்குவலைஸாக இருக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டு. இப்போ இதோட கிரேட்டராக ஆரம்பிச்சிருது. ஒரு ரேஞ்ச் போக 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 நம்மளோட இங்கே இங்கே இந்த ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறது, there will be a change unless and until your fixed cost value வந்து கிரேட்டர் ஆகாமல் இருக்கிற வரைக்கும். ஸோ உங்களுக்கு அதே ரேஞ்சே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் இதில் காமிக்கிறேன். இப்போ நான் 4,000 போடுறேன்னா இப்போ 8,000 போடுறேன் பாருங்க. 8,000. ஸோ 8,000னா 24 லேக்ஸ், இங்கே வந்து 16 லேக்ஸ், ஸோ 53 லேக்ஸ். இப்போ இங்கே எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு? இது ஜாஸ்தி, அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது. இங்கே இது ஜாஸ்தி, அதுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது இது. இப்போ பாருங்க அடுத்த ட்ரெண்டு. ஸோ இங்கே வந்து 16,000 நான் போடுறேன், டபுள். ஸோ இங்கே என்ன ஆகுறது? 48 லேக்ஸ், 32 லேக்ஸ், இங்கே வந்து 56 லேக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஸ்தி. இப்போ அட் டில் 8,000 யூனிட்ஸ் தன்பாடு வந்து காஸ்ட் ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர் தேன் யுவர் பாட்னா அண்ட் ராஞ்சி. பட் இந்த பார்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர்
um, Dhanbad cost வந்து started increasing, whereas the first அது பேர் என்ன Patna's cost வந்து started coming into the second category. இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 16 32,000 வச்சுக்கோங்களேன். 16 20 வச்சுக்கலாமா? 20 20 20 அப்போ இங்க ஒரு 60, இங்க ஒரு 40, இங்க ஒரு 70. ஸோ இங்க என்ன ஆகுறதுன்னா, இப்போ பாருங்களேன், while producing 20,000 units, Dhanbad cost வந்து is really very high when compared to Patna cost and Ranchi cost. கரெக்டா? இதோட அப்சர்வேஷன். அப்பனா anywhere between your like anywhere above 16,000 units or இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம எப்படி கன்க்ளூஷன் பண்ணலாம்னா 16,000 யூனிட்ஸ்க்கு மேல லைக் த ரேஞ்ச் வந்து அப் டு 10,000 யூனிட்ஸ் வந்து தன்பாடு, பிட்வீன் 10,000 யூனிட்ஸ் டு 20,000 யூனிட்ஸ்னா பாட்னா, அபோவ் 20,000 யூனிட்ஸ் இப்போ இதையே வந்து நான் வந்து ஒரு 40,000 வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் புரியுதா? இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா இன் டீட்டெயில்? அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஓகேவா, உங்களோட இந்த காஸ்ட்டும் வந்து காஸ்டோட என்ன சொல்றது ஆர்டர் ஆஃப் இதுவும் மாறுதுன்னு சொல்றான். எதனால ரீசன் புரியுறதா சிவா உங்களுக்கு? கீர்த்தனா, நந்தனா, மித்ரா, இப்போ லெட்ஸ் சே இது 40,000, இப்போ 40,000 வச்சுக்கோங்களேங்கண்ணா. இப்போ இங்கே வந்து 120, இங்கே வந்து 80, இங்கே 140. இங்கே என்ன ஆகுது? தன்பாடு தான் டாப்ல இருக்கு, அப்புறம் இவங்க இருக்காங்க, அப்புறம் இவங்க மூணுக்கு இதுல இருக்காங்க. அதான் இங்க சொல்றாங்க above if the volume distributions வந்து ராஞ்சின்றது எது? எப்பவுமே நம்ம காஸ்ட்டுக்கு வந்து எதை நம்ம மெயினா பார்ப்போம்? எது கம்மியா இருக்கோ அதானே பார்ப்போம். ஸோ இங்க வந்து இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தோம்னா எனிதிங் லைக் அட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 40,000 யூனிட்ஸ்னா ராஞ்சி வந்து சீம்ஸ் டு பி பெட்டர் இந்த கேட்டகிரியில். இந்த ரெண்டு கேட்டகிரியில் எது கம்மியாக இருக்கு? 90 90 ஓகே, 78 82 81 இதுதான் கம்மியாக இருக்கு. அதாவது பாட்னா தான் கம்மியாக இருக்கு. அதான் பாட்னாவை சொல்லியிருக்காங்க இங்க. ஸோ பாட்னா இஸ் த லீஸ்ட் காஸ்ட் வி ஹவ் காட். அண்ட் இந்த கம்பேர் பண்ணோம்னா 39 இது வரைக்கும் ஒரு கலர் அடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே கலர் பண்ணோம்னா எது லீஸ்ட்? 39. ஸோ தன்பாட் இஸ் லீஸ்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் லைக் 4,000 ரேஞ்ச் வரும்போது தன்பாட் இஸ் ஃபைனு. அதே மாதிரி when it crosses 8,000 first Patna is better, and when it crosses the range of 40,000 units Ranchi is better. அதான் கன்க்ளூஷன். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல 18,000 யூனிட்ஸ்க்கு வந்து எது பெட்டர்ன்னு கேட்குறாங்க. 18,000 வால்யூம் ஆஃப் குட்ஸ்க்கு அதே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 18,000 வால்யூம் ஆஃப் குட்ஸ்க்கு ஸோ 18,000 18,000 18,000 மித்ரா, இதுக்கு உங்க அப்சர்வேஷன் சொல்லுங்க மித்ரா. இது 54 எது சூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. 36 63 எது சூஸ் பண்ணலாங்கண்ணா? 84 86 88 இருக்கு. there is 84 lakhs 86 lakhs 88 lakhs. இந்த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா எந்த பிரான்ச்ல வந்து மினிமைசேஷன் காஸ்ட்னாலே என்ன? மினிமைசேஷன், ப்ராஃபிட்னா மேக்ஸிமைசேஷன். கரெக்டா? ஸோ எந்த இது சூஸ் பண்ணணும் நம்ம? பாட்னாவா, ராஞ்சியா, தன்பாடா?
ப்ராஃபிட் இல்ல செல்லம், இது காஸ்ட் கண்ணா. நம்ம பார்க்கறது எல்லாமே காஸ்ட் தான், ப்ராஃபிட்டே இல்ல. சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா, மேக்ஸிமைசேஷன்றதுனாலே ப்ராஃபிட்டுக்கு வரும், மினிமைசேஷன்னா காஸ்ட்டுக்கு வரும். அப்போ பாட்னா, ராஞ்சி, தன்பாட்ல எது சூஸ் பண்ணுவீங்க? எந்த சென்டர் வந்து மினிமம் காஸ்ட் கொடுக்கறது? ஆ, அதான் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ பாட்னா 84, 86 இது. அப்போ for a volume of 18,000 units, favorable location is Patna, which can be substantiated by this calculation. நீங்க இப்படி போடலாம், இல்ல நம்மளோட நார்மல் மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்மேட்லயே போடலாம், தப்பு கிடையாது. புஞ்சிதா சிவா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, இது detailed working for first part 1 question. இது detailed working for part 2 question. ஓகேவா கீர்த்தனா, நந்தனா, சிவா? சிவா உங்களுக்கு புரியுறதா? இது for the volume of இதுவா இந்த ஒர்க்கிங்கா? சிவா கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்காங்களே சிவா, 18,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு கண்டுபிடின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க, பார்ட் 2ல. இவ்வளோ வால்யூம் இருந்ததுன்னா, அதுக்கு தான் நான் இங்க ஒர்க்கிங் போட்டிருக்கேன் தனியா. இவ்வளோ வால்யூம் இருந்ததுன்னா அப்போ நம்மளோட காஸ்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன். அதுல தான் இதுல தான் காஸ்ட் கம்மியா இருக்குன்றதுனால பாட்னா should be chosen if 18,000 units are going to be produced. புரியுதா? அவ்வளோதான். சூப்பர். இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 20 ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? ரொம்ப ஈஸி சம்ம. கீர்த்தனா, நந்தனா, மித்ரா ஹோம்ஒர்க். ஓ, எடுத்துட்டேன் நான் சொல்லலாம். ஓகே. ஏய், இந்த கொஸ்டின் கூட நீங்க போடலாம்ல, பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ரெயிட் லைன். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன்ல. கீர்த்தனா, நந்தனா, மித்ரா ஞாபகம் இருக்கா? சிக்மா ஒய் பை சிக்மா என், சிக்மா எக்ஸ் ஃபைவ் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், இது ஏற்கனவே போட்டிருக்கோம்ல நம்ம இந்த ஃபார்மேட்டு. இது ஹோம்ஒர்க்கா போட்டுக்கோங்க. இது மாடல் கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு போன வாட்டி. ஓகேவா மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்லி கொடுத்த சம் ஃபார்மேட் இது ஹோம்ஒர்க். 22 22 22 சம்மும் நீங்க போட்டுடலாம்ல, ஈஸியா தான் இருக்கு. அதனால தான் என் ஃபைல்ல போடல நினைக்கிறேன். 22 சம் கீர்த்தனா, நந்தனா ஓகே இல்ல? 22 சம் ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டோமே இதே மாதிரி ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா? இஓக்யூ ரீஆர்டர்ல யூனிட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹோல்ட் பண்ணிட்டேனோ நானு. இது கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட் மாதிரி வருதே. இதே மாதிரி தானேடா 20, இதே மாதிரி சம் தானேடா அது. இது பாருங்க, இதே மாதிரி சம் சொல்லலாம். இல்லஸ்ட்ரேஷன் 28 மாதிரியே இருக்கணும். 28ல கரெக்டா? ஏதா ப்ராப்ளமா இருந்ததுன்னா சொல்லுங்க அண்ணா. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி மாடல், சிமிலர் டு illustration 28.
ஹோம்ஒர்க்கு இதான் சேலஞ்சா இருந்தா சொல்லுங்க. 23rd. ஓகே. செல்வா, குட் ஈவினிங் செல்வா. குட் ஈவினிங் கண்ணா. செல்வா 8க்கு ஆரம்பிச்சிடலாம்ண்ணா, ஒரே நிமிஷம். ஸ்டேஜ் 2 கிளாஸ்மேட். Consider an economic order quantity case where annual demand 1000 units, economic order quantity 200 units. Desired probability of not stocking out P is equal to 95%. இந்த சம்ம நம்ம போடலாம். கீர்த்தனா நந்தனா. ஓகே. ஸ்டெப் 1. ரீஆர்டரிங். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ரீஆர்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அசியூம் த டிமாண்ட் தட் இட் இஸ் ஓவர் 250 வீக் டே இயர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப யூனிட்ஸ் number of weekdays. So 1000 யூனிட்ஸ்க்கு வந்து 250 annual demand. அப்பனா ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஸோ 1000 into 1 divided by 250. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரொம்ப ப்ரோப் பண்ணி நம்ம போவேனா, வந்து ஒரு டீட்டெயில்டா ஒரு விஷயம் இருக்கு. பட் ரொம்ப ப்ரோப் பண்ணி போவேனான்னு பார்க்குறேன். 2 மார்க்ஸ் வருது இது. இது எப்படின்னா வந்து ரீஆர்டரிங் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டேஜ் 1லாம் எப்படி பார்ப்போம், ஃபார்முலா இருக்கும், டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பான், மேக்ஸிமம் கன்சம்ஷன்ஸ். இங்க அப்படி கிடையாது. The criteria is your desired probability of not stocking out P is equal to 0.95. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் சொன்னேனே, அதாவது if it's Z score for 95% service levelனா 1.64 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ 1.64. அப்பனா ரீஆர்டர் லெவல் எப்படி பண்ணுவோம்னா, டேஸ் யூனிட்ஸ், ஒரு டேக்கு 4 யூனிட். இப்போ 15 நாளைக்கு 15 இன்ட்டு 4 60 யூனிட்ஸா, இது ஒரு கால்குலேஷன். அப்புறம் இசட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 1.64. ஸோ 1.64 இன்ட்டு 25. ஸோ விச் இஸ் யுவர் 25 யூனிட்ஸ் தானே அங்கே சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ 25 போட்டோம்னா இதில் வந்து ஒரு 60, இதில் வந்து 1.64 இன்ட்டு 25. ஸோ 60 + 40 101. அவ்வளோதான். இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 will give you this much. அவ்வளோதான். குட்டி சம், 2 மார்க்ஸ் சம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், MCQ question, type 1 problem. ஓகேவா? ஸோ
ரீஆர்டர் பாயிண்ட் ஃபார்முலா 4 ஃபார்முலா இருக்கு சிவா. ஆக்சுவலா அதுல இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 95% அதாவது இசட் வேல்யூ கொடுத்து பண்றாங்களோ அப்ப இந்த நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணும். 3 லெவல் கேட்பாங்க சிவா. 98% சர்வீஸ் லெவல், 92% சர்வீஸ் லெவல், 95%. அதுல 95% சர்வீஸ் லெவலுக்கு தான் மெஜாரிட்டி கேட்பாங்க. வேற என்ன? இது ஆல்ரெடி இந்த சம் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கு. டெய்லி டிமாண்டோ இந்த சம் போட்டாச்சு. என்னோடது நியூ சிலபஸ் ஓல்டு இல்ல, அந்த ஓல்டு புக் வச்சு நான் பண்ணிருக்கேன், அதனால நம்பரிங் டிஃப்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் அதை மட்டும் அலைன் பண்ணிக்கிறீங்களா? இந்த ரெட் டேப்ஸ் இல்லாம இருக்கிற சம்ஸ் தவிர மத்ததெல்லாம் முடிச்சிட்டேன். 3 சம் முடிக்கணும் நான் இந்த சம் இதுல. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க்கா போடுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. டேப்ஸ் நான் ப்ராபபிலி இந்த வீக்கோ இல்ல அடுத்த வீக்கோ நான் உட்காந்து இந்த ரெட் டேப்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேவா சிவா? புரிஞ்சுதா சிவா? நாளைக்கு வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 7 PM to 8 PM. ஸோ அது ஓகேவா மித்ரா, கீர்த்தனா, நந்தனா? ஓகே கண்ணா. ம் சரி, ஓகே சிவா. தேங்க்யூ சிவா. பாருங்க, ஹோம்ஒர்க் போடுங்க, டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு எது கவர் பண்ணியிருக்கேனோ அதை நான் உங்களுக்கு ஓஆர் மார்னிங்ல வந்து எடுத்து கொஞ்சம் அப்டேட் பண்ணேன்னா ஆன்லைன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஓகே சிவா. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. செல்வா சாரி வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸ்ரேயா சாரி. குட் ஈவினிங் ஸ்ரேயா. செல்வா குட் ஈவினிங். நந்தனா குட் ஈவினிங். மித்ரா குட் சாரி கண்ணா. மித்ரா குட் ஈவினிங். கீர்த்தனா குட் ஈவினிங். அஸ்வினி குட் ஈவினிங். விஜயலக்ஷ்மி குட் ஈவினிங். குட் ஈவினிங் கண்ணா. ஸோ standard costing is always for actual production, thumb rule. Standard hours is always for actual production, thumb rule. um, there are two type of models. So as far as stage 1 is concerned, you have four models. மெட்டீரியலுக்கு வந்து டைப் 1 டைப் 2, லேபருக்கு வந்து டைப் 1 டைப் 2. டைப் 1 வந்து வேர் ஒன் ரா மெட்டீரியல் இஸ் இன்வால்வ்டுன்னா டைப் 1 மாடல் யூஸ் பண்ணுவீங்க. வேர் மோர் தென் ஒன் ரா மெட்டீரியல்னா டைப் 2 மாடல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது லேபர் காஸ்டிங்கோட சம்ஸ். ஸோ லேபர் காஸ்டிங்கோட ஃபார்மேட் வந்து மேஜர் சேஞ்ச் கிடையாது, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் த சேம். ஸோ வி வில் டூ அ ரீகேப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லேபரோட பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். 1 - 2ன்றது டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், 2 - 3 லேபர் ப்ரைஸ் வேரியன்ஸ், 1 - 3 வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். இதில் வந்து டைப் 2 வந்து அதே மாதிரி 1 - 2 லீல்டு வேரியன்ஸ், 2 - 3 மிக்ஸ் வேரியன்ஸ், அதர்வைஸ் கால்ட் அஸ் கேங் வேரியன்ஸ். மிக்ஸ் வேரியன்ஸே சொல்லிக்கலாம். 1 - 3 எஃபிஷியன்சி, 3 - 4 ரேட்டு, 1 - 4 டைரக்ட் லேபர் காஸ்ட். சரி, இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஐடில் டைம் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க.